அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் மாபெரும் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது. கோவை சாய்பாபா காலனி NSR சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு அலங்கார பூஜை மற்றும் மாபெரும் அன்னதான நிகழ்வு இன்று மதியம் நடைபெற்றது. ஆடி மாதம் 16ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து ஆடி மாதம் 19ஆம் நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் அம்மன் திருவிதி உலா ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து 4 ரோடு வழியாக KK புதூர் விநாயகர் கோயிலை அடைந்து மீண்டும் NSR சாலையில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு வந்தடைந்தது. இந்நிகழ்விற்கு ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் அறக்கட்டளை தலைவர் ராமசாமி, செயலாளர் சசிபரத், பொருளாளர் சிவகுமார், சப் ரிஜிஸ்டர் ராமூர்த்தி, நிர்வாகிகள் சண்முகநாதன், KS ராஜன், விஜயகுமார், பார்த்திபன், அருண், நாராயணன், கோபாலகிருஷ்ணன், செந்தில்குமார், சத்யபிரகாஷ், பூசாரிகள் சிங்காரவேலன், மகாதேவன், விஸ்வநாதன் ஆகியோர் விழாவை ஒருங்கிணைத்தனர். வணக்கம். சாய்பாபா காலனி NSR அமைந்துள்ள பத்ரகாளி அம்மன் கோயிலில் 51வது ஆண்டு விழா அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இங்கு 2000 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. சிறப்பு பூஜையும் ஆடி அமாவாசை வருஷம் 51 வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் தினம் வெள்ளிக்கிழமை 1000 பேர் வருவார்கள். இந்த கோயில் பழைய 300 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில். இந்த கோயில் வருவர்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல முறையில் அம்மன் அருள் கொடுத்து அப்படி நடத்த சிறப்பாக நடத்துக்க எல்லாத்துக்கும் நன்றி. வந்து சுயமாக தோண்டி சின்ன சின்ன கோயிலாக அமைஞ்சு நாங்கள் வந்து 40 வருஷம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் 2-3 தடவை பண்ணி கும்பாபிஷேகம். இந்த கோயில் வர்றவங்களுக்கு எல்லாம் அவங்கவுங்க வேண்டிய காரியங்கள் நல்லா போய் நடக்குது. கொடியேற்றம் போன வர வியாழக்கிழமை ஆரம்பித்து சாயந்தரம் இரவு அன்னதானம் முடிஞ்சு ஊர்வலம் நடக்கும். ஊர்வலம் வந்து 4ஆம் ரோடு வழியாக போய் சிவசக்தி ரோடு போய் வந்து கோயில் வந்து அடையும். 6 மணிக்கு அடையும்.